வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு வந்து தலைக்கறி செய்கிறோங்க. அதுக்கு என்னென்ன போட்டிருக்கா, எப்படி வேக வச்சுருக்கான்னு சொல்லி கிருத்திகா சொல்லுவாங்க. இப்போ வேக வச்சுருக்கா, அதுக்கு என்னென்னமா போட்டிருக்கிறேன். இது ஈஸியான ஸ்டெப் தலைக்கறி, பிகினர்ஸ் கூட செய்யலாம். ஃபஸ்ட்டு தலைக்கறி வாங்கி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். 3 times 4 times வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்திட்டு வாஷ் பண்ண தலைக்கறியை போட்டு உப்பு, ஒரு தலைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் தான் ரேஷியோ போட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டு சவுண்ட் விட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து நாங்கள் 2 தலை எடுத்துருக்கனால 2 வந்து போட்டுருவோம். எல்லாமே 2 ஸ்பூன் போட்டு 4 விசில் ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். நான் தான் ப்ரெஷர் அடங்கின வாட்டி இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிடணும். அது நல்லாவே சுண்ட விட்டுருணும். குக்கர்லேயே அடுப்பு பற்ற வச்சு நல்லா சுண்ட விட்டுடணும். அதை எடுத்த வாட்டி அதை தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடைசியாக வந்து தேங்காய் வந்து பொரியல் மாதிரி இருக்கும். வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. இப்போ அடுத்தது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொரிஞ்ச உடனே வெங்காயம் எவ்வளோ வணக்கணும்? கொஞ்சம் நல்லா வணங்கிடும். கலர் மாறணுமா இல்லை பாதி கலர் மாறுற அளவுக்குலாம் வேணால் நம்ம பொரியலுக்குலாம் வணக்கிற மாதிரி. ஓகே. இப்போ என்னம்மா பண்ணுறேன்? இப்போ இந்த தண்ணிலாம் சுண்டிருச்சு. வெங்காயம் வணங்கி வச்சதை வந்து இதில் கலந்து அதுலேயும் கொட்டலாம். இந்த வடசட்டி குக்கர் பெருசாக இருக்குன்னு இதில் கொட்டி கலந்து இருக்கிறதுக்கோசரம் இதில் வெங்காயம்லாம் போட்டு கலந்து தேங்காய் போட்டு இறக்கிடணும். சரி. இப்போ வந்து தேங்காய் போட்டியம்மா? தேங்காய் போட்டு ஒரு கிளறி விட்டால் தலைக்கறி ரெடி. அடுப்பு ஒரு வணக்கம் ஆஃப் பண்ணி சரி ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நம்ம தலைக்கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.